ஏப்ரல் 25. ஏப்ரல் 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பென்குயின் டேங்கிறாங்க. பென்குயின் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சுமார் 18 வகையான பென்குயின் இருக்குது. பென்குயின் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை, ஆனால் ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லுவாங்க. பறக்க முடியாத ஒரு பறவை வகையை சேர்ந்தது அந்த பென்குயின். இந்த மாதிரி எல்லா வகையான பென்குயின் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த வேர்ல்டு பென்குயின் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறாங்க. நீங்கள் சொந்தமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணணும். உங்களோட இண்டிபெண்ட்டாக நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும். நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்கள் பணத்தை எப்படி நீங்கள் பெருக்கணும் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டேங்கிறாங்க. மலேரியா நோய் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நோயின்னு சொல்லலாம். வருஷத்துக்கு சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து மலேரியா நோயால் உலகம் பூரா வந்து இறந்து போகிறாங்களா. இப்பேற்பட்ட மலேரியா நோயை வந்து நம்ம பரவாமல் இருக்கணும், அந்த நோயை பற்றின அவேர்னஸ் வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக ஏப்ரல் 25 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.